illustration 12 இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல், இது எல்லாமே நம்ம ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுறோம். எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்ன நார்மல் பீரியட் மட்டும், நார்மல் ரீஆர்டர் பீரியட் மட்டும் 4, 6 இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய 5 மட்டும் எடுத்துப்போம். இங்கே வந்து 2, 4 இருக்குது. இங்கே 3 மட்டும். இங்கே வந்து நார்மல் ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 3. ஓகே, எல்லாமே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடுறோம். இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். இதில் எது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். illustration 13 பார்த்தோம் அப்படின்னா Anil Limited buys its annual requirement of 36,000 unit in 6 installment. Each unit cost ₹1 and the ordering cost 25. அதாவது என்ன, ஆனுவல் வந்து 36,000, 6 இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. காஸ்ட் வந்து ₹1, ஆர்டரிங் காஸ்ட் வந்து ₹25, இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட் வந்து 20% நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். ஃபைண்ட் த டோட்டல் ஆனுவல் காஸ்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் இன்வென்டரி பாலிசி. ஹவு மச் மணி கேன் பி யூஸ்டு பை யூஸிங் இஓக்யூ. இஓக்யூ நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன மணி ஆயிருக்கும், என்ன எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம கேட்குறாங்க. இஓக்யூ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணுவோம். இஓக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏஓ டிவைடட் பை சிஎஸ். ஏ வந்து 36,000, அப்புறம் ஆர்டர் வந்து 25, கேரியிங் காஸ்ட் வந்து காஸ்ட் இன்ட்டு ஸ்டோரேஜ். இங்கே வந்து 20% இருக்குது, அப்புறம் வந்து காஸ்ட் வந்து 1 இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 0.20 கிடச்சிரும். 3000 யூனிட் அப்படின்றது என்னது, நம்மளுடைய இஓக்யூ வேல்யூ. ஓகே, இப்போ இந்த இஓக்யூ வேல்யூவையும் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து ₹6,000 ஆகுது. 6 இன்ஸ்டாலேஷன்னா 36,000 டிவைடட் பை 6 போட்டோம் அப்படின்னா 6,000 வரும். இந்த 6,000ஓட வேல்யூவையும் அப்புறம் இஓக்யூ வேல்யூவையும் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இஓக்யூ வேல்யூ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் காஸ்ட் ஃபஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா ஆனுவல் இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட்டு போட்டால் 36,000. ஆர்டரிங் காஸ்ட்டு ஆனுவல் டிவைடட் பை இஓக்யூ இன்ட்டு ஆர்டர் போடுவோம். போட்டோன்னா 300 வருது. கேரியிங் காஸ்ட்டு 1/2 இன்ட்டு இஓக்யூ இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் இன்ட்டு கேரியிங் காஸ்ட்டு நம்ம போட்டோம்னா 300 வருது. டோட்டல் ஆட் பண்ணோன்னா 36,600 நம்மளுக்கான டோட்டல் காஸ்ட் இஓக்யூ யூஸ் பண்ணும்போது. இஓக்யூ ஆர்டர் நம்ம எடுத்தோம்னா 36,600 நம்மளுடைய காஸ்ட்டாக இருக்கும். அதே நம்ம வந்து பெர் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறோம், 6,000 அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 6,000 ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் பார்க்கும். பர்ச்சேஸ் காஸ்ட்டு அதே தான் போட்டுரும். ஆர்டரிங் காஸ்ட்டு இதில் மட்டும் இந்த ஆர்டர் சைஸ் அப்படின்றதில் 6,000 நம்ம போடுவோம். 36,000 டிவைடட் பை 6,000 இன்ட்டு ஆர்டர் 25 போட்டோம்னா வந்துடும். இங்கே வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஸ்டாலேஷன் எப்படி இந்த 6,000 வந்துச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். கேரியிங் காஸ்ட்டு 1/2 இன்ட்டு ஆஃபர், நியூ ஆஃபர் வேல்யூ இன்ட்டு ஆர்டர் சைஸு, இல்லைன்னா காஸ்ட்டு போட்டுக்கலாம், இன்ட்டு கேரியிங் காஸ்ட் போடுவோம். இப்போ வந்து 1/2 போட்டாச்சு. 6,000 வந்து நியூ ஆர்டர் வேல்யூ, காஸ்ட் வந்து ₹1, கேரியிங் காஸ்ட் 20% போட்டாச்சுன்னா 600 வருது. டோட்டலாக இதனுடைய டோட்டல் காஸ்ட் வந்து 36,750. ஸோ நம்ம வந்து இஓக்யூவை வந்து வேல்யூவை கண்டினியூ பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக, இல்லை இந்த 6,000 இந்த வேல்யூக்கான ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 36,750 அப்படின்றது வந்து புதுசாக நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய வேல்யூ. இது வந்து 36,600 வந்து ஏற்கனவே நம்ம இஓக்யூவில் ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இஓக்யூ வந்து பெஸ்ட்டாக இருக்கும் காஸ்ட் வைஸ் அப்படின்றது தான் இந்த சம்முடைய தாட். இஓக்யூ தான் ப்ராஃபிட்டபிள். ஓகே, நம்ம வந்து ஆன்சர் தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் எழுத வேண்டாம், எழுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் 14 பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க. The annual demand for an items in 3,200 unit. The unit cost is 6. காஸ்ட் வந்து ₹6. அப்புறம் வந்து ஆனுவல் வேல்யூ 3,200. அப்புறம் கேரியிங் காஸ்ட் 25%. அப்புறம் இன்வென்ட்ரி
அதாவது ஆர்டர் பண்ணுறது. ப்ரொக்யூர்மெண்ட்னா பர்ச்சேஸு இல்லை ஆர்டர் எப்படினாலும் சொல்லிக்கலாம். 150. ஓகே, நார்மலாக இப்போ EOQ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டைம் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது ரொம்பவுமே ஈஸியானதான். EOQ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நம்மளுக்கு 800 கிடச்சிருது. அப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பெர் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் டிவைடட் பை EOQ போட்டோம்னா 4 வந்துடும். ஆனுவல் டிவைடட் பை EOQ வேல்யூ போட்டோம்னா 4. இதுதான் நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஆர்டர். அப்புறம் டைம் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா 12 மந்த்து. இது வந்து 12 மந்த் அப்படின்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்போது வரக்கூடியது. நம்பர் ஆஃப் ஆர்டர் அப்படின்றது இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத இங்கே போடுறோம். 12 டிவைடட் பை 4 போட்டால் 4 ஆன்சர். ஓகே.